நான் பேச துணை இருந்து நீயருளே. உலகம் யாவையும் தாமுல வாக்கலும் நிலை பெறுத்தலும் நீக்கலும் நீங்களா அழகிலா விளையாட்டுடையார் அவர் தலைவர் அன்னவருக்கே சரணாங்களே. சிவகங்கை நகரில் வேண்டிய வரங்களை அருளி வெற்றியை அள்ளித்தரக்கூடிய அருள்மிகு சுந்தரராஜ பெருமாள் ஆலயத்தினுடைய 44ஆம் ஆண்டு விழா மிகவும் சீரோடும் சிறப்போடும் செம்மையாக நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. 3ஆம் வார புரட்டாசி உற்சவத்தினை முன்னிட்டு சங்க நிர்வாகிகளால் மிகவும் சிறப்பான முறையில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள இந்த விழாவிற்கு பக்த கோடிகள் அனைவரையும் வருக வருக என்று அன்போடு வரவேற்று என் இனிய காலை வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன். பொதுவாகவே உங்கள் அனைவருடைய மனதிலும் ஒரு கேள்வி எழுந்திருக்கும், எதற்காக காவல் தெய்வம்னு பெருமாளை சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதற்கு பின் ஒரு வரலாறு உண்டு. இந்த ஆலயத்தினுடைய சிறப்பு என்ன அப்படின்னா, 2 சாஸ்திர முறைகளை அடிப்படையாக கொண்ட வழிபாடு இங்கே நம்மால் காண முடிகிறது. வடகலை என்று சொல்வார்கள், அதாவது ஸ்ரீதேவி பூதேவி சமேத சுந்தரராஜ பெருமான் அப்படின்னு சொல்வது வழக்கம். மற்றொரு வகை என்பது தென்கலைன்னு சொல்லுவாங்க, அதாவது ஸ்ரீதேவி பூதேவி சமேத சௌமிய நாராயண பெருமான்னு சொல்லுவாங்க. அழகர் கோயிலே இருக்கக்கூடிய கள்ளழகரான சுந்தரராஜ பெருமானுடைய முறைப்படியும் திருக்கோஷ்டியூரில் அருள் புரியக்கூடிய சௌமிய நாராயணன் முறைப்படியும் இந்த ஆலயத்தினுடைய வழிபாடை நம்மால் உணர முடியும். இதற்கு ஒரு வரலாறு உண்டு. சில காலங்களுக்கு முன்பு இந்த பகுதியை ஆட்சி செய்த சுந்தரராஜ பாண்டிய ராஜா என்பவர் 2 சாஸ்திர முறைகளையும் இணைக்கும் பொருட்டு இந்த ஆலயத்தினை அமைத்தார். அதன் பிறகு அவர்களுடைய தாயார் இந்த கோவிலினுடைய பணிகளை முடித்து இன்று இங்கே வாழக்கூடிய மக்களுக்கு ஒரு காவல் தெய்வமாக இங்கே இருக்கக்கூடிய சுந்தரராஜ பெருமாள் இருக்கார் அப்படின்னா, சிவகங்கை மக்களாகிய நாம் அனைவருமே புண்ணியம் செய்தவர்களே சொல்லலாம். 2 சன்னதிகள் மூலவருக்கு அமைய பெற்ற ஒரு அருமையான ஆலயம் இது. அக்னி மூலையிலே இங்கே கருப்பர் நம்மை தரிசனம் செய்து கொண்டிருக்கிறார், நம்மை காத்து கொண்டிருக்கிறார். எப்படி அழகர் கோவிலிலே 18ஆம் படி கருப்பர் காவல் தெய்வமாக விளங்கி கொண்டிருக்கிறாரோ, அதை போல சுந்தரராஜ பெருமானுடைய ஆலயத்தில் காவல் தெய்வமாக கருப்பர் இங்கே வீற்றிருக்கிறார். அதனை தொடர்ந்து ஆலயத்திற்கு நாம் உள்ளே வரும்போது பார்த்தோமே ஆனால் ஒரு கொடிமரம், ஒவ்வொரு ஆலயத்திலுமே நம்மால் கொடிமரத்தை காண முடியும். அதனுடைய பொருள் என்னவென்று கேட்டால், மூலவர் அதாவது இறைவனுடைய கருவறையை நோக்கிய திசையை காட்டக்கூடியதுதான் கொடிமரம் அப்படின்னு சொல்லுவோம். இங்கே கருடாழ்வார், வரசக்தி ஆஞ்சநேயர், சக்கரத்தாழ்வார் என்று சிறப்பு மிக்க தெய்வங்கள் எல்லாம் நம்மை காத்து கொண்டிருக்கிறது. இந்த ஆலயத்திலே மூலவராக விளங்கக்கூடிய சுந்தரராஜ பெருமானுடைய அமைப்பை பார்க்கும் பொழுது உங்களுக்கு புரியும் இவர் காவல் தெய்வம் என்று. காரணம், வேட்டைக்கு கிளம்பக்கூடிய ராஜா போல உடை அணிந்து, தலையில் கிரீடம் அணிந்து, கழுத்தில் பல மணிகளை கொண்டு, இடுப்பிலே உருவால், கையில் கத்தி, காலில் சலங்கை என்று ஒரு கம்பீரமான தோற்றத்தோடு அருள் பாலிக்கக்கூடிய சுந்தரராஜ பெருமானினுடைய ஆலயத்தில் பேசுவதற்கான வாய்ப்பு கிடைப்பது என்பது இறைவனுடைய அனுகிரகம் இல்லாமல் நிச்சயமாக முடியாது. பொதுவாகவே பெருமாளை பற்றி சொல்லும் போது அவர் ஒரு அலங்கார பிரியர், சிவபெருமான் அபிஷேக பிரியர், எம்பெருமான் பார்த்தோம்னா அலங்கார பிரியர். அத்தனை அலங்காரங்கள், நீங்க பெருமாளினுடைய ஆலயங்கள் ஃபுல்லா பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அலங்காரத்துல ஜொலிக்கக்கூடிய ஒரு அருமையான காட்சி கொடுக்கக்கூடிய தெய்வம் யார் அப்படின்னா சுந்தரராஜ பெருமான்.
இந்த பெருமாளனுடைய ஆலயத்திற்கு ஒரு மிகப்பெரிய சிறப்பு உண்டு. இங்கே கொடுக்கக்கூடிய அருள் பிரசாதம் அப்படின்றது பாத்தீங்கன்னா துளசி. துளசி மாதிரி ஒரு மூலிகையை நம்மால் காண முடியாது. துளசியை அருள் பிரசாதமாக கொடுக்கப்படுகிறது. அதை போல நமக்கு வழங்கப்படக்கூடிய அந்த அருள் பிரசாதமான தீர்த்தம், அந்த தீர்த்தத்தை நாம் பெற்றுக்கொள்ளும் போது சகல நோய்களை தீர்க்கக்கூடிய வல்லமை இங்கே வழங்கப்படக்கூடிய துளசிக்கும் அங்கே வழங்கக்கூடிய தீர்த்தத்திற்கும் உண்டு. அதனை அடுத்து இங்கே கொடுக்கக்கூடிய ஒரு அருள் பிரசாதம் என்னன்னு கேட்டோம்னா சடாரி சேவை. நம்ம தலையில கும்பம் மாதிரி வைக்கிறாங்க இல்லையா, அதைத்தான் சடாரி சேவை, சடாரி அருள் பிரசாதம்னு சொல்லுவோம். இங்கே சில பெண்களுக்கு ஒரு சந்தேகம் வரலாம். தீர்த்தத்தை வாங்கினதுக்கு அப்புறம் தலையில தடவலாமா வேணாமான்னு ஒரு மிகப்பெரிய சந்தேகம். அதற்கு ஒரு பொருள் உண்டு. தீர்த்தத்தை வாங்கி நம் கண்ணில் பற்றி கொண்டு அதை நம்ம உள்ள பருகினதுக்கு அப்புறம் மிச்சம் இருக்கக்கூடியதை தான் நம்மளுடைய தலையில தடவுறோம். ஆக நம் வாயில இருந்து அதை எடுத்து தலையில் தடவுறோம். அதன் பிறகு நமக்கு சடாரி சேவை இங்கே நிகழ்த்தப்படுகிறது. அப்ப நம்மளுடைய எச்சிலில் இறைவனுடைய பாதம் என்று சொல்லக்கூடிய சடாரி சேவை செய்வது என்பது ஆன்மீக சாஸ்திரத்தின்படி தவறான ஒரு செயல். எனவே தீர்த்தத்தை பக்தர்கள் தலையில் தடவாமல் இருப்பது என்பது மிகவும் சிறப்பான ஒரு விஷயம். இன்றைய நாளில் ஒரு சிறப்பான தலைப்பு கொடுத்திருக்காங்க. அதற்கு முன்பாக பொதுவாகவே வருடத்தில் ஒவ்வொரு மாதமும் சிறப்புதான். அதில் குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்றால் இந்த புரட்டாசி மாதம் தான். இந்த புரட்டாசி மாத நாட்கள்ல பாத்தீங்கன்னா அது ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி, வீட்டில் இருக்கிற வேலைகளை அப்படி ஒதுக்கி வச்சுட்டு இறைவனை தரிசனம் செய்வதற்காகவே இந்த மாதத்தை நீங்கள் தேர்வு செய்திருக்கிறீர்கள். அதனால் இங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொருவருமே பக்த கோடிகள்னு சொல்லலாம். எதற்காக பக்த கோடிகள்னு சொல்றோம்னா, பொதுவாகவே வானொலியில் செய்திகளை நிகழ்ச்சிகளை கேட்பவர்களை நேயர்கள்னு சொல்வது வழக்கம். அதே போல சினிமாவை ரசிப்பவர்களை ரசிகர்கள்னு சொல்லுவோம். இறை தொண்டு செய்யக்கூடியவர்களை அன்பர்கள்னு சொல்வோம். ஆனால் ஆன்மீகம் சார்ந்தும் இலக்கியம் சார்ந்தும் இது போன்ற சொற்பொழிவுகளை கேட்பவர்களை மட்டும்தான் பக்த கோடிகள்னு சொல்லுவோம். இங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொரு பக்தர்களும் கோடிக்கு இணையானவர்கள் என்பதை சொல்லும் விதமாகத்தான் உங்கள் அனைவரையுமே பக்தர்கள் என்று சொல்கிறார்கள். இந்த பக்தர்கள் எல்லாரும் தங்களுடைய வேலையை விடுத்து இந்த ஆலயத்திற்கு வர்றாங்க அப்படின்னா அதனுடைய அடிப்படை பொருள் ஒன்னே ஒண்ணுதான், பக்தி, இறை சிந்தனை, இறை செயல்கள். இதுதான் இதனுடைய அடிப்படை அப்படின்னு சொல்லலாம். நம் அன்றாட வாழ்க்கையில் ஒரு 3 விதமான பக்திகளை பார்க்கலாம். பக்த கோடிகள் அனைவரும் சற்று அமைதியாக இருக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இறை சார்ந்த சிந்தனை தான் இங்கே பகிரப்படுகிறது. பக்த கோடிகள் அனைவரும் அமைதியாக இருந்து இந்த சொற்பொழிவை கேட்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். பொதுவாகவே நம் அன்றாட வாழ்வில் 3 விதமான பக்தி நிலையை நம்மால் காண முடியும். முதல் நிலையிலே இருக்கக்கூடிய பக்தி என்பது பயபக்தின்னு சொல்லுவோம். பயபக்தி என்பது பெற்றோர்கள் மீது குழந்தைகளுக்கு வரக்கூடிய பக்தியை தான் பயபக்தின்னு சொல்லுவோம். ஆனால் இன்றைய சூழ்நிலையில் 99% குழந்தைகள் தங்கள் பெற்றவர்களை கேட்டு முடிவு செய்வதே கிடையாது. ஆனால் 100% பெற்றோர்கள் தங்கள் குழந்தைகளை கேட்காமல் முடிவு செய்வதே இல்லை. ஆக பெற்றோர்களுக்கு குழந்தைகளுக்கும் இருக்கக்கூடிய பக்தி தான் பயபக்தி. 2ஆம் நிலையில் இருக்கக்கூடிய பக்தியை பதிபக்தி என்று சொல்வது வழக்கம். பதி என்றால் மனைவி என்பது பொருள். சிந்தித்து பார்த்தோமேயானால் கணவன்கள் மனைவி மீது வைக்கக்கூடிய பக்தியை தான் பதிபக்தின்னு சொல்லுவோம்.
மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம். ஆனால் மனைவிகள் அனைவருமே அமைதியாக அமைவது என்பது இறைவனுக்கே கிடைக்காத வரம். இந்த உண்மையை நாம் அனைவரும் ஒத்துக்கொண்டுதான் ஆக வேண்டும். சிவனாக இருந்தாலும் தன் மனைவியை புடவை எடுப்பதற்கு ஒரு கடைக்கு கூட்டிட்டு போறோம்னா செவனேன்னு தான் உட்காரணும். அப்படிப்பட்ட நிலையில் தான் இன்னைக்கு உள்ளது. ஒருத்தர் என்ன பண்ணியிருக்காரு, தன்னுடைய மனைவியோடு வாக்குவாதம் செய்து வார வாரம் ஒரு அடி வாங்கிட்டு ஒரு மருத்துவமனைக்கு போயிருக்காரு. அப்படி ஒரு மருத்துவமனைக்கு போகும் பொழுது அந்த மருத்துவர்கிட்ட சொல்லியிருக்காரு, சார் ஒவ்வொரு வாரமும் தவறாது உங்களுடைய மருத்துவமனைக்கு நான் வர்றேன். நான் இங்க வர்றதுக்கான காரணம் என்னன்றது மருத்துவராகிய உங்கள்கிட்ட நான் தெளிவா சொல்லிட்டேன். ஆனா அதுக்கு எந்த ஒரு நிவர்த்தியும் சொல்லாமல், எந்த ஒரு வழிமுறையும் சொல்லாமல் நீங்க இப்படி இருக்கீங்களே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்பர் மட்டும் வாங்குறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் அப்போ அந்த டாக்டருக்கு ஒரே கோபம் வந்துருச்சு. நீ உன்னுடைய மனைவிட்ட அடி வாங்கி வார வாரம் என்னோட கிளினிக் வரன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு நீ முதல்ல இந்த கிளினிக்கை விட்டு வெளியில போய் அங்கே ஒரு போர்டு இருக்கே, அங்க என்ன எழுதியிருக்குன்னு பார்த்துட்டு வான்னு சொல்லியிருக்காரு. உடனே அந்த நோயாளி என்ன பண்ணியிருக்காரு, மருத்துவமனையை விட்டு வெளியில போய் அங்கே இருக்கக்கூடிய அந்த போர்டை பார்த்து வாசிச்சுட்டு உள்ள வந்திருக்காரு. இப்ப மருத்துவர் கேட்கிறாரு, அந்த போர்டுல என்ன எழுதியிருந்ததுன்னு கேட்டிருக்காரு. அதற்கு அந்த நோயாளி சொல்கிறார், டாக்டர் உங்களுடைய கிளினிக்கோட பெயர், மருத்துவமனையினுடைய பெயர் இருந்தது, உங்களுடைய பெயரும் இருந்தது, நீங்க என்ன படிச்சிருக்கீங்கன்றதும் இருந்தது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதற்கு அந்த மருத்துவர் சொல்லியிருக்காரு, அந்த போர்டுல அடியில என்ன எழுதியிருந்ததுன்னு கேட்டிருக்காரு. 24 மணி நேரமும் சேவை செய்யப்படும் எழுதியிருந்தது. இப்ப இந்த மருத்துவர் கேட்டிருக்காரு, நானே என்னுடைய மனைவி தொல்லை தாங்க முடியாம தான் 24 மணி நேரமும் இந்த கிளினிக்கை திறந்து உட்கார்ந்துருக்கேன், என்கிட்டயே வந்து நீ வழிமுறை கேட்டீங்கன்னா நான் எப்படி சொல்லுவேன்னு சொல்லியிருக்காரு. ஆக பதி பக்தி என்பது இன்றைய சூழ்நிலையில் ஒரு சில இடங்களில் இவ்வாறுதான் உள்ளது. மூன்றாம் நிலையில் இருக்கக்கூடிய பக்தி என்பது குரு பக்தின்னு சொல்லுவாங்க. மாணவர்களுக்கு குருவின் மீது இருக்கக்கூடிய பக்தியை தான் குரு பக்தின்னு சொல்லுவோம். இன்னைக்கு எந்த மாணவர்கள் ஆசிரியர்களை பார்த்து பயம் கொள்கிறார்கள்? பயமும் கிடையாது, பாசமும் கிடையாது, மரியாதையும் கிடையாது. முன்பொரு காலத்துல ஒரு வாசகம் ஒன்று இருந்தது, மாதா பிதா குரு தெய்வம்னு இருந்தது. ஆனால் இன்றைய நிலை மாறிவிட்டது. மாதா பிதா கூகுள் தெய்வம்னு சொல்லக்கூடிய நிலையில் தான் இன்றைய நிலை உள்ளது. ஆக அன்றாட வாழ்க்கையில் இந்த 3 விதமான பக்தி நிலையைத்தான் நாம் கடந்தாக வேண்டும். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஒரு தெய்வீக உணர்வையும் ஆன்மீகம் சார்ந்த சிந்தனையையும் வளர்ப்பதற்காக இந்த ஆலயத்திலே ஒரு அருமையான ஏற்பாடை செய்துள்ளார்கள். இந்த அருமையான ஏற்பாட்டை செய்த அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் மனம் நிறைந்த நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு இன்றைய நாளில் ஒரு சிறப்பான தலைப்பு வழங்கப்பட்டுள்ளது. நம்பினார் கெடுவதில்லை. நம்பினார் கெடுவதில்லை. நம்பினார் கெடுவதில்லை, 4 மறை தீர்ப்பு, நல்லவர்க்கும் ஏழையர்க்கும் ஆண்டவனே காப்பு, பசிக்கு விருந்தாவான், நோய்க்கு மருந்தாவான், பரந்தாமன் சன்னதிக்கு வாராய் நெஞ்சே. கண்ணன் வந்தான், அங்கே கண்ணன் வந்தான், ஏழை கண்ணீரை கண்டதும் கண்ணன் வந்தான். கண்ணன் வந்தான், அங்கே கண்ணன் வந்தான், ஏழை கண்ணீரை கண்டதும் கண்ணன் வந்தான். கண்ணன் வந்தான்.
தேடி நின்ற கண்களிலே கண்ணன் வந்தான், தீபம் ஒன்று கையில் ஏந்தி கண்ணன் வந்தான். தேடி நின்ற கண்களிலே கண்ணன் வந்தான், தீபம் ஒன்று கையில் ஏந்தி கண்ணன் வந்தான். கேட்டவர்க்கு கேட்டபடி கண்ணன் வந்தான், கேள்வியிலே பதிலாக கண்ணன் வந்தான். தர்மமெனும் தேரிலேறி கண்ணன் வந்தான், தாளாத துயர் தீர்க்க கண்ணன் வந்தான். கண்ணன் வந்தான், மாய கண்ணன் வந்தான், கண்ணன் வந்தான், கண்ணன் வந்தான், அங்கே கண்ணன் வந்தான். ஏழை கண்ணீரை கண்டதும் கண்ணன் வந்தான், கண்ணன் வந்தான். நம்பினார் கெடுவதில்லை, இது 4 மறை தீர்ப்பு என்பதை போல இறைவனிடத்திலே, இந்த சுந்தரராஜ பெருமானிடத்திலே தன்னை அர்ப்பணித்து சரணாகதி செய்யக்கூடிய நம்பிக்கை கொண்ட பக்தர்களுக்கு எப்போதும் அனுகிரகம் செய்வார் என்பதை அடிப்படையாக கொண்டதுதான் இன்றைய தினத்தினுடைய சொற்பொழிவு. இன்றைய நாளில் பக்தி உணர்வு என்பது, ஆன்மீகம் சார்ந்த சிந்தனை என்பது எப்படி இருக்கிறது என்பது பக்தர்களாகிய நாம் நம்மை சுய பரிசோதனை சொல்லக்கூடிய செய்யக்கூடிய நிலையில் இன்று தள்ளப்பட்டுள்ளோம். ஏனெனில் பக்தி என்ற கேள்விக்கான பதில் முதலில் நமக்கு தேவை. வள்ளல் பெருமான் அழகாக சொல்வார், உருக்கமான பக்திக்கு ஆற்றல் மிகவும் அதிகம்னு சொல்றார். அதே போல இயேசு பெருமான் என்ன சொல்கிறார் என்றால், என்னுடைய திருநாமங்களை கொண்டு எவர் ஒருவர் என்னை அனுதினமும் பிரார்த்தனை செய்கிறார்களோ அவர்கள் வேண்டக்கூடிய அத்துணை கோரிக்கைகளும் நிறைவேற்றப்படும் சொல்றார். இஸ்லாமியர்களுடைய வேத நூலாக இருக்கக்கூடிய குர்ஆன் என்ன சொல்கிறது என்றால், பக்தி என்பது கப்பலிலே பயணம் செய்யக்கூடிய பக்தர்களுடைய தூய்மையான பிரார்த்தனையினால்தான் அவர்கள் பத்திரமாக கரையை வந்து அடைகிறார்கள் அப்படின்னு சொல்றாங்க. இவர்கள் 3 பேரும் சொல்வதை வைத்து பார்க்கும் பொழுது பக்தி என்பது முழுக்க முழுக்க மனம் சார்ந்த ஒரு செயல் என்பதை நம்மால் உணர முடிகிறது. காரணம் என்னன்னா, பக்தி நிலை இல்லாமல் ஒரு மனிதனால் இன்றளவும் வாழவே முடியாது. பக்தி இல்லை என்றால் மனிதனுடைய மனம் என்பது பாலைவனம் போன்றது. ஒரு மனிதனை செயல்பட வைப்பது, ஒரு மனித சக்தியை இயக்குவதனுடைய அடிப்படை என்பதை பக்தி மட்டும்தான். இன்று நாம் அனைவருமே ஒரு நிறைவான வாழ்வை, நிம்மதியான வாழ்வை வாழ்ந்து கொண்டிருக்கிறோமே, ஆனால் அதனுடைய அடிப்படை இறைவனினுடைய அனுகிரகம் இருப்பதால் தான். ஆனால் நம்மில் ஒரு சில பேர் அதை என்ன பண்றோம்னா, நம்புவதற்கு மறுக்கிறோம். இறைவன் மீது முழுக்க நம்பிக்கை கொள்வது கிடையாது, ஒரு சந்தேகத்தோடையே இருக்கிறது. இறைவனிடத்திலே ஒரு விஷயத்தை சொல்றமே, நம்ம சொன்னதை அவர் காதுல கேட்டிருக்குமா, அதை எப்ப அவர் செயல்படுத்துவார் என்ற ஒரு எண்ணம் நமக்குள்ளேயே தோன்றும். நம்பிக்கை கொள்வது இல்லை. நமக்கு சில பிரச்சனைகள் வந்தா நம்ம என்ன சொல்லுவோம், இறைவன் என்னை சோதிச்சுட்டாருன்னு சொல்லுவோம். ஆனா அதே சோதனை பிறருக்கு வரும்போது இறைவன் அவனுக்கு தண்டனை கொடுத்துட்டாரு, பார்த்தீங்களா, என்ன ஆட்டம் ஆடினாரு, தண்டனை கொடுத்துட்டாரான்னு சொல்லுவோம். ஆக பக்தி என்பது, இறைவன் என்பது அனைவருக்குமே பொதுவான ஒன்று. அதை நாம் எந்த அளவில் புரிந்து கொள்கிறோம், அதை எந்த அளவில் தெரிந்து கொள்கிறோம் என்பதில் தான் உண்மையான பக்தி நிலை என்பது உள்ளது. பக்திக்கு வாரியார் மாதிரி ஒரு அருமையான விளக்கம் கொடுத்தவர் இங்க யாருமே கிடையாது. அழகாக சொல்வார் வாரியார், உள்ளமாகிய வயலில், உள்ளம் என்பதை வயல் என்று குறிப்பிடுகிறார் வாரியார். உள்ளமாகிய வயலில் ஆணவம் எனும் காட்டை அழித்து, ஒரு மனிதனுடைய மனதிற்குள் நிறைய ஆணவங்கள் இருக்கும்.
வயலிலே இருக்கக்கூடிய களை செடிகள் போன்றது அந்த ஆணவம் என்பது. ஆணவம் எனும் காட்டை அழித்து, மனதிலே இருக்கக்கூடிய ஆணவம் என்ற களை செடிகளை களைவதைத்தான் ஆணவம் எனும் காட்டை அழித்துன்னு சொல்றார். மனம் தயாராகிவிட்டது, அதாவது வயல் தயாராகிவிட்டது. அந்த வயல்வெளியில் இருக்கக்கூடிய களைகளும் களையப்பட்டது. அதற்கு அடுத்து அகங்காரம் எனும் கல்லை பிளந்து, அகங்காரம் என்பது முதலில் மண் மாதிரி உருவாகும். அந்த மண் என்ற தூசை நாம் சரி செய்யாமல் விட்டோமே ஆனால் அது படிப்படியாக வளர்ந்து வந்து ஒரு கல்லாக மாறி நிற்கும். அதனால்தான் அகங்காரம் எனும் கல்லை பிளந்துன்னு சொல்றாரு. அப்ப இந்த அகங்காரம் என்ற கல்லை நாம் உடைத்த பிறகு அப்ப நிலம் தயாராகி விட்டது. அதற்கடுத்து விதை விதைக்க வேண்டும் அல்லவா? மௌனம் எனும் வித்தை விதைத்து, இந்த வயலிலே களை எடுக்கப்பட்டது. அகங்காரம் என்ற நிலத்தை சரி செய்து விட்டோம். அதன் பிறகு மௌனம் எனும் வித்தை விதைத்து விட்டாச்சு. அதன் பிறகு விதைகளுக்கு நீர் ஊற்ற வேண்டும் அல்லவா? அன்பு எனும் நீரை பாய்ச்சி, விதைகள் நன்கு வளர்வதற்கு அடிப்படை நீர். அன்பு என்ற நீரை நாம் பாய்ச்ச வேண்டும்னு சொல்றார். அதன் பிறகு ஞானம் எனும் பயிரை வளர்த்து, ஞானம் என்ற பயிர் அன்பின் மூலமாக அருமையாக தயாராகிவிட்டது. ஆக அறுவடைக்கு தயாராக அங்கே விளைச்சல் தயார் நிலையில் உள்ளது. இந்த விளைச்சல் தயாராகிய நிலையில் எப்பொழுது பார்த்தாலுமே அங்கே இருக்கக்கூடிய சில பறவைகள் வந்து அந்த பயிர்களை எடுத்து செல்வதற்காக சில பயிர்கள் வரும், பறவைகள் வரும். அந்த பயிர்களை கொத்துவதற்காக சில பறவைகள் வரும். அந்த பறவைகள் யாருன்னு சொல்றாரு பாருங்க. காமம், குரோதம், மதம், மாச்சரியம், ஆணவம், கண். மனிதனுடைய கெட்ட குணங்கள் தான் இந்த பறவைகள் போன்றது. காமம், குரோதம், மதம், மாச்சரியம், ஆணவம், கண். இந்த பறவைகள் அந்த விளைச்சலை கொத்த வரும் பொழுது பக்தர்களாகிய நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால், இறைவனினுடைய திருநாமங்கள் என்ற கல்லை கொண்டு அதை எரிய வேண்டும். எரிந்தால் அந்த பறவை அங்கே இருந்து சென்றுவிடும். அதன் பிறகு மனதில் விளைவதுதான் உண்மையான பக்தின்னு சொல்லிட்டு வாரியார் சுவாமிகள் பக்திக்கு ஒரு அருமையான இலக்கணத்தை வகுத்து கொடுத்தார். ஆக பக்தி நிலை என்பது ஒரு மனிதன் தன்னையும் தன் மனதையும் செம்மைப்படுத்தி ஒரு அற வழியில் இருப்பதைத்தான் பக்தி நிலைன்னு சொல்றாங்க. இறைவனினுடைய அருளை பெறுவதற்கும் பக்தர்களாகிய நாம் இன்றைய நாளில் என்ன செய்ய வேண்டும் என்ற ஒரு 6 சிந்தனையை பதிவு செய்கிறேன். முதல் நிலையில் இருக்கக்கூடிய சிந்தனை என்பது, அதாவது இறைவனினுடைய அனுகிரகம் நமக்கு கிடைக்க வேண்டும் என்றால் ஒரு உண்மையான பக்தராக நாம் என்ன செய்ய வேண்டும்? அன்பு. அன்பு என்று சொன்னால் உண்மையான அன்பு. இந்த அன்பிலே 2 கோணங்களை நம்மால் உணர முடியும். முதல் நிலை அன்பு என்பது இறைவனிடத்திலே பக்தர்கள் செலுத்தக்கூடிய அன்பு. 2ஆம் நிலையில் இருக்கக்கூடிய அன்பு என்பது இறைவன் பக்தர்கள் மீது காட்டக்கூடிய அன்பு. இதில் உண்மையான அன்பு எதற்காக இங்கே பேசப்படுகிறது? உண்மையான அன்பு, அனைவருமே இறைவனிடத்திலே ஒரு அன்போடு வருகிறோம், ஒரு கோரிக்கையோடு வருகிறோம், அன்போடு தான் இருக்கிறோம். ஆனால் உண்மையான அன்பு என்றால் என்ன? ஒரு சின்ன உதாரணம். ஒரு சமயம் காசி விஸ்வநாதர் என்ன செய்யறாரு, ஆலயத்துல பூஜை புனஸ்காரங்கள் எல்லாம் முடிந்த பிறகு எத்தனை காலங்களுக்கு தான் பக்தர்கள் எல்லாரும் நம்மளை தேடி வருவாங்க, ஒரு மாற்றத்திற்காக நாமையே இறைவனை போய் தரிசனம் செய்யக்கூடாதுன்றதுக்காக காசி
காசி விஸ்வநாதர் ஆலயத்திலிருந்து பக்தர்களை நேரடியாக பார்ப்பதற்காக ஒரு முதியவர் போல அந்தனர் வேடம் தரித்து அந்த பொதுமக்கள் நடமாடக்கூடிய இடத்திற்கு வந்திருக்கார். அப்படி வந்து அந்த இடங்களை எல்லாம் சுற்றி வந்த பிறகு அவருக்கு என்ன செஞ்சிருச்சுன்னா, கொஞ்ச நேரம் கழித்த பிறகு பசி வந்துருச்சு. பசி வரவும் அவர் என்ன செஞ்சிட்டாரு, நன்கு பணம் படைத்தவர்களுடைய இருக்கைகளுக்கு சென்று, அங்கே இருக்கக்கூடிய வாழிடங்களுக்கு சென்று பசி என்று அந்த கதவை தட்டியுள்ளார். அங்கே பசி என்று தட்டியவுடன் எந்த ஒரு கதவும் திறக்கப்படவில்லை, அவருக்கு உணவும் வழங்கப்படவில்லை. என்னடா அது இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நடுத்தர வர்க்கங்கள் வாழக்கூடிய இடத்திற்கும் ஏழை மக்கள் வாழக்கூடிய இடங்களுக்கும் வந்திருக்காரு. பசி என்று அங்கே கதவுகளை தட்டியுள்ளார். அங்கே கதவுகள் திறக்கப்பட்டது, ஆனால் பசிக்கு உணவு வழங்கப்படவில்லை. வருத்தப்படுவதா கோபப்படுவதா என்று புரியாமல் காசி விஸ்வநாதர் அந்த இடத்தை விட்டு நகர்ந்து அங்கே புனித நதியான கங்கை நதி அங்கே இருக்கக்கூடிய படிகளில் சென்று அமர்கிறார். அவர் அமரக்கூடிய இடத்திலிருந்து ஒரு 4-5 படி தள்ளி ஒரு முதிர்ந்த முதியவர் தொழுநோயால் பாதிக்கப்பட்டு உடல் முழுக்க புண்களால் சூழப்பட்ட நிலையில் ஒரு முதியவர் அழுக்கு உடையோடு அங்கு உட்கார்ந்திருக்கார். அப்படி உட்கார்ந்து இருக்கும் போது அவர் கையிலே 2 உணவு பொட்டலங்கள் கிடைத்துள்ளது. அந்த உணவு பொட்டலத்தை பிரித்து அவர் சாப்பிடணும்னு நினைக்கும் போது அங்கே வந்த 2 வாயில்லா ஜீவன்கள் வந்து வாளை ஆட்டிக்கொண்டு பசிக்காக நின்று கொண்டிருப்பதை கவனித்தார் அந்த முதியவர். உடனே கையில் இருந்த ஒரு உணவு பொட்டலத்தை அந்த வாயில்லா ஜீவன்களிடத்திலே கொடுத்து விட்டார். மீதம் இருக்கக்கூடிய அந்த இன்னொரு பொட்டலத்தையும் வாங்கி சாப்பிடலான்னு நினைக்கும் பொழுது காசி விஸ்வநாதர் என்ன செய்யறாரு, அவர்களுக்கு பின்னாடி இருந்து ஐயா எனக்கு பசிக்குதுன்னு கையை நீட்டி இருக்கார். கையை நீட்டியவுடன் அந்த முதிர்ந்த தொழுநோயால் பாதிக்கப்பட்ட முதியவர் திரும்பி பார்க்காமல் தன் கையை மட்டும் பின்பகுதியில் நீட்டி காசி விஸ்வநாதராக மாறுவேடத்தில் வந்தவரிடத்திலே அதை கொடுத்தார். அந்த அந்தனருக்கு அப்படி ஒரு பேர் அதிர்ச்சி. என்னடா இது, மக்கள் வாழக்கூடிய இடங்களுக்கு சென்றோம், உணவு வழங்கப்படவில்லை. ஆனால் எதுவுமே இல்லாமல் எல்லாத்தையும் துறந்து முடியாத நிலையில் இருக்கக்கூடிய ஒரு முதியவர் எப்படி தனக்காக மட்டுமே இருந்த ஒரே ஒரு உணவு பொட்டலத்தை எப்படி கொடுத்தாருன்னு அவருக்கு பெரிய சந்தேகம். உடனே காசி விஸ்வநாதர் கேட்டிருக்காரு, நான் யாருன்னு உனக்கு தெரியுமான்னு கேட்டிருக்காரு. அதற்கு அந்த முதிர்ந்த முதியவர் சொல்லியிருக்காரு, எனக்கு தெரியுமே நீங்க யாருன்னு. அவருக்கு சந்தேகம் இன்னும் வலுத்து விட்டது. நான் யாருன்னு சொல்லு, நீதான் காசி விஸ்வநாதர். மிரண்டு போயிட்டாரு காசி விஸ்வநாதர். எப்படி நான் தான் காசி விஸ்வநாதர் நீ சொல்றேன்னு சொல்லும் போது அதற்கு அந்த முதிர்ந்த முதியவர் சொன்னாரா, இதே ஊரில் பல வருடங்களாக இதே இடத்தில் கிழிந்த துணியோடு அழுக்கோடு நான் இங்கே இருக்கிறேன். என் தோட்டத்தை பார்த்து ஒரு மனிதர் கூட என் அருகில் வருவதற்கு அஞ்சுவார்கள், வரமாட்டாங்க. ஆனால் எந்தவித அருவருப்பும் இல்லாமல் ஒரு சக மனிதனை போல என்னை நினைத்து என்னுடைய கையில் உணவை வாங்கி சாப்பிடுறதுக்கு காசி விஸ்வநாதராகிய உன்னை தவிர வேற யாரால முடியுன்ற ஒரு வார்த்தையை பதிவு செய்தார். அருவருப்பு இல்லாமல் எந்த சங்கடமும் இல்லாமல் சக மனிதனை போல என்னையும் ஒரு மனிதனாக நினைக்கக்கூடிய அந்த பண்பு காசி விஸ்வநாதராகிய உன்னை தவிர வேற யாரால முடியுன்ற ஒரு வார்த்தையை சொல்லி இருக்கிறார். இதுதான் உண்மையான அன்பு. இறைவன் அதைத்தான் விரும்புகிறார் நம்மிடத்தில். அனைவருமே சமம் என்பதை நிரூபிக்கும் விதமாகத்தான் இறைவனினுடைய ஆலயங்களில் வருடத்திற்கு ஒரு முறை நடக்கக்கூடிய இந்த பிரம்மோற்சவங்கள். அப்போது பார்த்தோமேயானால் இறைவன் தேர்வீதி உலா வருவார். உயர்ந்தவர், தாழ்ந்தவர், படித்தவர், படிக்காதவர், ஏழை, பணக்காரர் அப்படின்ற எந்தவித பாகுபாடும் இல்லாமல்
என்னிடத்திலே அனைவரும் சமம் என்பதை நிரூபணம் செய்வதற்காகத்தான் ஒவ்வொரு ஆலயங்களிலும் இருக்கக்கூடிய இறைவன் பக்தர்களை காண்பதற்காக நேரடியாக தரிசனம் செய்து கொண்டிருக்கிறார். ஆனால் நம்மில் சில பக்தர்கள் தவறாக புரிந்து கொள்வது வழக்கம். நம்ம நிறைய நகைகள் போட்டு சென்றால்தான் இறைவன் நம்மளை பாப்பாரு, ஒரு பெரிய தோட்டத்தோட போனாதான் இறைவன் பாப்பாருன்ற ஒரு தவறான சிந்தனையோடு நாம் இருக்கிறோம். ஆனால் இறைவன் நம்மிடத்திலே எதிர்பார்ப்பது உண்மையான அன்பு மட்டும்தான். ஆடை அணிகலன் ஆடம்பரங்கள் ஆண்டவன் விரும்புவதில்லை. ஆடை அணிகலன் ஆடம்பரங்கள் ஆண்டவன் விரும்புவதில்லை. அங்கொரு கண்ணும் இங்கொரு கண்ணும் ஆலய வழிபாடில்லை. இசையில் கலையில் கவியில் மழலை மொழியில் இறைவன் உண்டு. இசையில் கலையில் கவியில் மழலை மொழியில் இறைவன் உண்டு. இவைதான் தெய்வம் என்பதை அறிந்தார் ஏற்கும் உமது தொண்டு. தெய்வம் ஏற்கும் உமது தொண்டு. தெய்வம் இருப்பது எங்கே, அது இங்கே வேறெங்கே. தெய்வம் இருப்பது எங்கே, அது எங்கே வேறெங்கே. இறைவன் நம்மிடத்திலே எதிர்பார்ப்பது உண்மையான அன்பை மட்டும்தான். நாம் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு விஷயம், பொதுவாகவே ஒரு ஆலயத்திற்கு நாம் செல்கிறோமே ஆனால் இறைவனை தரிசனம் செய்துவிட்டு திருச்சுற்றை முடித்த பிறகு அங்கே ஆலயத்திலே உட்காருவது வழக்கம். நாம் உட்காரக்கூடிய இடத்திலே ஏதாவது குப்பைகள் இருந்தால் நாம் என்ன செய்வோம்? அந்த இடத்தை விடுத்து வேறு இடத்தில் உட்காருவோம். அப்படி இல்லை என்றால் அங்கே இருக்கக்கூடிய குப்பைகளை அகற்றிய பிறகு அந்த இடத்திலே உட்காருவோம். இறைவனுடைய ஆலயத்தில் அங்கே உட்காருவதற்கு குப்பைகள் இருந்தால் அதை தவிர்த்து தூய்மையான இடமாக இருந்தால்தான் நாம் அமர்கிறோம். பக்தர்களாகிய நாமே தூய்மையான இடத்தில் தான் அமர வேண்டும் என்று நினைக்கும் பொழுது இறைவன் ஒரு பக்தருடைய மனதில் போய் இருக்க வேண்டும் என்றால் பக்தர்களுடைய மனம் எத்தனை தூய்மையாக இருக்க வேண்டும் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். எப்போது நம் மனம் தூய்மை அடைகிறது என்றால் உண்மையான அன்பு எங்கே இருக்கிறதோ அங்கே இறைவனுடைய அனுகிரகம் இருக்கு. முதல் நிலையில் பக்தர்களாகிய நாம் செய்ய வேண்டிய வழிமுறை என்னவென்றால் அன்பு மட்டும்தான். அதற்கு அடுத்து இருக்கக்கூடிய நிலை என்பது நம்பிக்கை. எதற்காக இறைவன் மீது நாம் நம்பிக்கை கொள்ள வேண்டும் என்றால், எத்தனை தொழில்நுட்ப வளர்ச்சிகள் வந்தாலும், எத்தனை மிகப்பெரிய மருத்துவமனையாக இருந்தாலும், அந்த மருத்துவமனையில் ஏதோ ஒரு மூலையில் ஒரு சின்ன ஆலயமாவது இருக்கும், ஒரு பிள்ளையார் கோயிலாவது இருக்கும். காரணம் என்ன தெரியுமா? மருத்துவம் கைவிட்டாலும், தொழில்நுட்பம் கைவிட்டாலும், மருத்துவர்கள் கைவிட்டாலும் இறைவன் நம்மை கைவிட மாட்டார் என்பதை நிரூபிக்கும் விதமாகத்தான் ஒவ்வொரு மருத்துவமனைகளுக்கும் இடையில் ஒரு ஆலயம் உள்ளது. ஆக அந்த நம்பிக்கை என்பது பக்தர்களாகிய நாம் நம் மனதில் சரியான முறையில் நிறுத்திக் கொள்ள வேண்டும் என்பதை சொல்லும் விதமாகத்தான் இறைவன் மீது பக்தர்களாகிய நாம் கொள்ளக்கூடிய நம்பிக்கை. இதுல நம்மளுக்கு ஒரு பெரிய சந்தேகம் வரலாம். நான் நிறைய பாவங்கள் செஞ்சிருக்கேன், ஆனா இறைவனிடத்திலே உண்மையான பக்தியோடு நான் அவரை வேண்டிட்டேன்னா என்னுடைய பிரச்சனைகள் தீருமா என்றால் நிச்சயமாக தீராது. கர்மா என்பதனுடைய பொருள் என்னவென்றால் நாம் செய்த அத்தனையும் அனுபவித்துத்தான் ஆக வேண்டும், அதுதான் கர்மா. ஆனால்
இறைவனை நாம் தரிசனம் செய்யும் போது, இறைவனுடைய நாமங்களை நாம் சொல்லும் பொழுது, அந்த கர்மாவினுடைய பலன்களையும் அதில் வரக்கூடிய பிரச்சனைகளையும் தாங்குவதற்கான சக்தியை இறைவன் நமக்கு அளிப்பார். அதுதான் உண்மை. அப்படி தாங்கக்கூடிய சக்தியை நமக்கு கொடுக்க வேண்டும் என்றால் இறைவன் மீது முழுமையான நம்பிக்கையோடு நாம் அவர்களை வணங்க வேண்டும் என்பதுதான் இதனுடைய பொருள். ஒரு பழமொழி ஒண்ணு சொல்லுவாங்க, அடி உதவுறது மாதிரி அண்ணன் தம்பி உதவ மாட்டான்னு சொல்லுவாங்க. அதனுடைய உண்மை பொருள் என்ன தெரியுமா? அடி என்றால் இறைவனினுடைய திருவடி. யார் ஒருவர் இறைவனினுடைய திருவடியை வணங்கி அவருடைய திருநாமங்களை அனுதினமும் உச்சரித்துக் கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு இறைவனினுடைய அனுகிரகம் உண்டு. இறைவன் அவருக்கு முழுமையாக பக்கபலமாக இருப்பார் என்பதுதான் அதனுடைய உண்மை பொருள். நேர்மறை எண்ணத்தை நமக்கு கொண்டு வரணும் அப்படின்னா அதனுடைய அடிப்படை இறைவனுடைய திருநாமம். இந்த திருநாமத்தை தான் நம்ம சொல்லணும், இந்த மந்திரத்தை தான் நம்ம சொல்லணும்ன்ற எந்தவித கட்டுப்பாடும் கிடையாது. கோவிந்தா கோவிந்தான்ற ஒரு வார்த்தை சொன்னாலே போதும். இந்த கோவிந்தரை தரிசிக்கிறதுக்கு அதுக்குன்னு இருக்கக்கூடிய திருநாமங்கள் சகஸ்ர நாமங்கள் சொல்லணும்னு அவசியமே இல்லை. உங்களுடைய வார்த்தைகளை எப்படி நீங்க இந்த பெருமாளை நேசிக்கிறீர்களோ, எப்படி நீங்கள் உங்கள் மனதில் அவர்களை இருத்திக் கொள்கிறீர்களோ அதற்கேற்றார் போல் உங்களுடைய மந்திரங்களை நீங்கள் சொல்லலாம். ஸ்ரீனிவாசனே நமோ, கேசவசீரா ஸ்ரீ ஸ்ரீவர்தா பார்த்தசாரதி பாண்டுரங்கனே விட்டல விட்டல ஜனார்த்தனா ராமச்சந்திரனே ஹரி கிருஷ்ணனே மச்சரூபாய கூர்ம அவதார வராகமூர்த்தி வாமன வடிவே சிம்ம நரசிம்ம பரசுராமனே ராம ராம ஸ்ரீ கோகுல கிருஷ்ணா பலராமனே கல்கி ரூபாய கீத கோவிந்த நந்த கோபணி பத்மநாபனே கேசவநர்தன கேசவநர்தன கேளுமலையானே கோபநந்தனா ரிஷிகேஷனே நமோ 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 ஸ்ரீ நமோ நமோ ஸ்ரீ நாராயண நமோ நமோ ஸ்ரீ நமோ நமோ ஸ்ரீ நாராயண. ஏழு மலையாளி பாதகமலர்கள் போற்றி பலிகின்ற வேளை சுப்பிரபாதம் உயரான சேவை தொழ போற்றி விடுகின்ற காலை புனித புஷ்கரணி நீரில் நீரான ஸ்ரீனிவாசனுடைய தோற்றம் சங்க சக்கரம் ஏறிய பயமருள் வெங்கடேஷ தருகேற்றம். நமோ நமோ ஸ்ரீ நமோ நமோ ஸ்ரீ நாராயணா நமோ நமோ ஸ்ரீ நமோ நமோ ஸ்ரீ நாராயணா நமோ நமோ ஸ்ரீ நமோ நமோ ஸ்ரீ நாராயணா நமோ நமோ ஸ்ரீ நமோ நமோ ஸ்ரீ நாராயணா. இறைவனை அவர் விரும்பிய நிலையில் அல்ல, நீங்கள் எப்படி அவரை விரும்புகிறீர்களோ அந்த நிலையை அவருடைய நாமங்களை சொன்னால் இறைவனுடைய அனுகிரகம் உங்களுக்கு முற்றிலும் கிடைப்பது என்பதுதான் இறைவன் மீது பக்தர்களாகிய நாம் கொள்ளக்கூடிய நம்பிக்கை. இறைவன் எப்பொழுதும் நம்மை சுற்றித்தான் இருக்கிறார். ஒரு சமயம் ஆதிசங்கரர் என்ன செய்கிறார் என்றால், புனித நதியிலே நீராடுவதற்காக வந்து நீராடிய பிறகு அந்த கரையை நோக்கி நடந்து கொண்டிருக்கிறார். அப்படி வரும் பொழுது அந்த படிகளிலே ஒரு ஏழை சிறுவன் பசியோடு கண்களில் குழி விழுந்த நிலையில் உதடுகள் வறண்டு போய் பசி பசி என்று கையேந்தி நின்று கொண்டிருக்கிறார். அதை பார்த்த உடனே ஆதிசங்கரர் என்னடா இப்படி ஒரு குழந்தை பசியில நிக்குதுன்னு சொல்லி அவருக்காக மடப்பள்ளியிலே வழங்கப்பட்ட உணவு பொட்டலத்தை எடுத்து அந்த குழந்தையின் இடத்திலே கையில கொடுத்து ஒரு வார்த்தை சொல்றாரு.
என்ன சொல்கிறார் என்றால், இந்த உணவை நான் தான் கொடுத்தேன்னு யாருக்கும் சொல்லாத, நான் கொடுத்தேன்னா எல்லாரும் கண்டுபிடிச்சிருவாங்க, அதனால யாருக்கிட்டையும் சொல்லாம யாருமே பார்க்காத இடத்தில் போய் நின்று இந்த உணவை நீ சாப்பிடுன்னு சொல்லிட்டார். சொல்லிட்டு அந்த இடத்தை விட்டு ஆதிசங்கரர் வந்துட்டார். மறுபடியும் மாலை வேளையிலே அந்த கங்கை நதியில் குளிப்பதற்காக ஆதிசங்கரர் கரையை நோக்கி வந்து கொண்டிருக்கிறார். அப்படி வரும் பொழுது அதே ஏழை சிறுவன் அதே நிலையில் இன்னும் உடல் நலிவுற்று அவர் கொடுத்த அந்த உணவு பட்டலத்தை கையில வச்சுட்டே கைகள் நடுங்கி கொண்டு நிற்கிறார். உடனே இந்த ஆதிசங்கரர், என்னடா இது, பசின்னு சொன்ன குழந்தைக்கு தான் நம்ம இந்த உணவு பொட்டலத்தை கொடுத்துட்டு வந்தோமே, எதற்காக அந்த குழந்தை அதை சாப்பிடலன்னு சொல்லி அந்த ஏழை சிறுவனை நோக்கி வர்றாரு. அப்படி வரும் பொழுது அவனிடத்திலே கேட்கிறார் ஒரு கேள்வி. நீ பசிக்குதுன்னு சொன்னனாலதான் மடப்பள்ளியிலே வழங்கப்பட்ட உணவை உனக்காக நான் கொடுத்து நீ ஏன் சாப்பிடல அப்படின்னு கேட்டிருக்க. அதற்கு அந்த சிறுவன் சொன்னாராம், ஐயா, பசின்னு சொன்ன உடனே நீங்க அந்த உணவை கொடுத்தீங்க, அதற்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆனா ஒரு வார்த்தை சொல்லிட்டு போயிட்டீங்களேன்னு சொன்னாராம். என்ன வார்த்தை? யாருமே பார்க்காத இடத்தில் போய் நின்று அந்த உணவை நீ சாப்பிடுன்னு சொன்னீங்க, ஆனால் எந்த திசையை திரும்பினாலும் அந்த பெருமான் என்னை பார்த்து கொண்டிருக்கிறானே, அப்புறம் எப்படி அந்த உணவை நான் சாப்பிட முடியும்னு சொன்னார். அப்படிப்பட்ட ஞானியினுடைய கண்ணை திறந்தவன் அந்த ஏழை சிறுவன். ஆக இறைவன் மீது நாம் கொள்ளக்கூடிய நம்பிக்கை என்பது நம்மை சுற்றி இறைவன் நம்மை கவனித்துக் கொண்டிருக்கிறார் என்பதை உணர்ந்தாலே போதும். அதுதான் பக்திக்கு எடுத்துக்காட்டு. அதற்கு அடுத்து மூன்றாம் நிலையில் இருக்கக்கூடிய பக்தி நிலை என்பது அறம், அதாவது இறைவனை நெருங்குவதற்கான ஒரு செயல் வடிவம் என்பது அறம். அறம் என்ற வார்த்தைக்கு அகராதியை புரட்டி பார்த்தால் எத்தனையோ பொருள்கள் உண்டு. தர்மம் என்று சொல்லலாம், தானம் என்று சொல்லலாம், சொல்லில் கூட உள்ளது அறம், செயலில் உள்ளது அறம், நல்லறம், இல்லறம், பொதுநல அறம் என்று எத்தனையோ அறத்தை நம்மால் காண முடியும். ஒரு தனி மனிதனிடத்திலே இருக்கக்கூடிய அறம் என்பதுதான் உண்மையான பக்தி நிலைக்கு எடுத்துக்காட்டு. ஏனென்றால் தனி மனிதனுடைய அறம்தான் இந்த சமுதாயத்தினுடைய அறம். இப்படித்தான் வாழ வேண்டும் என்ற இயற்கை நியதியை அடிப்படையாக கொண்டு எவர் ஒருவர் வாழ்கிறார்களோ, ஒழுக்க நெறியில் நிற்கிறார்களோ, அதைத்தான் அறம் என்று சொல்கிறார். வீடுகளிலே அறத்தை கற்றுக் கொடுத்தால்தான் வீதிகளிலே அறம் இருக்கும். பொதுவாகவே வீடுகளில் இருக்கக்கூடிய பெரியவர்கள் குழந்தைகளிடத்திலே ஒரு வார்த்தை சொல்வார்கள். அதாவது உணவை சாப்பிடும் பொழுது சிந்தாதீங்கன்னு சொல்லுவாங்க, இந்த சாதத்தை சிந்தாதீங்கன்னு சொல்லுவாங்க. அதனுடைய பொருள் என்ன? அதை சொல்லிட்டு இன்னொரு வார்த்தையும் சொல்லுவாங்க, சாதத்தை சிந்தினா உனக்கு சாப்பாடு கிடைக்காதுன்னு சொல்லுவாங்க. உண்மையிலேயே அது சாபம் அல்ல. உணவை வழங்கக்கூடிய விவசாயிகளினுடைய உழைப்பை நாம் வீணடிக்க கூடாது என்ற அறத்தை வலியுறுத்துவதுதான் அதனுடைய பொருள். அப்ப உணவை வீணடிக்க கூடாது என்பது உண்மையிலே ஒரு அறம். அதை குழந்தைகளிடத்திலே நாம் சொல்லிக் கொடுத்தோமே ஆனால் இன்றைய இளைய தலைமுறைகள் நாளைய உலகம்னு சொல்லுவாங்க இல்லையா, அப்படி இந்த இளைய குழந்தைகள் இனிமேல் வரக்கூடிய எதிர்காலத்தில் இது போன்ற தர்ம சிந்தனைகளை கொண்டு வாழ வேண்டும் என்பதுதான் அதனுடைய பொருள். சொல்லில் உள்ளது அறம். வெகு நாட்கள் கழித்து நம்ம யாரையாவது பார்க்கிறோம் அப்படின்னா, கடைசியா பார்க்கும்போது அவரிடத்துல நம்ம போட்ட சண்டையை ஞாபகம் வச்சுட்டு நான் அவங்க கூட பேச மாட்டேன்னு சொல்லக்கூடாது. அந்த சண்டையை மறந்து பார்த்த உடனே வணங்கி நல்லா இருக்கீங்களா, வீட்டுல எல்லாரும் நலமாக இருக்கிறார்கள்னு சொல்லக்கூடிய அந்த வார்த்தைகளில் உள்ளது சொல் அறம். அதனை அடுத்து இருக்கக்கூடிய அறம் நல்லறம்னு சொல்லுவோம். நல் அறத்தை எதற்காக வீடுகளிலே குழந்தைகளிடத்தில் நாம் சொல்லிக் கொடுக்க வேண்டுமே ஆனால் அவர்கள்தான் அடுத்த தலைமுறை. அதைத்தான் திருமூலர் அழகா சொல்லுவார் திருமந்திரத்தில், யாவர்க்குமாம் இறைவர்க்கு ஒரு பச்சிலை, யாவர்க்குமாம் பசுவைக்கு ஒரு வாயுரை, யாவர்க்குமாம் உண்ணும் போது ஒரு கைப்பிடி, யாவர்க்குமாம் பிறருக்கு ஒரு இன்னுரை தானேன்னு அழகா சொல்லுவார்.
அதாவது ஒரு இல்லம் நல்லறமாக மாற வேண்டும் என்றால் அங்கே தர்ம சிந்தனை மேலோங்க வேண்டும் என்பதுதான் அதனுடைய பொருள். யாவர்க்குமாம் இறைவர்க்கு ஒரு பச்சிலை. இறைவனை துதிப்பதற்கு இந்த மாலையை தான் நம்ம வாங்கிட்டு போனோம், இந்த பூவை தான் நம்ம கையில கொண்டு போகணுன்றது கிடையாது. கையில் என்ன பூ கிடைக்கிறதோ, என்ன மாலை கிடைக்கிறதோ அதை எடுத்து இறைவனுடைய பாதத்துல வச்சாலே போதும், அவர் அதை ஏற்றுக்கொள்வார், முழு மனதோடு ஏற்றுக்கொள்வார். அதைத்தான் யாவர்க்குமாம் இறைவர்க்கு ஒரு பச்சிலை. யாவர்க்குமாம் பசுவிற்கு ஒரு வாயுரை. வாயுரை என்றால் பசுவிற்கு வாயுரை போடுவது என்று அர்த்தம் அல்ல. அதாவது வாயில்லா ஜீவன்களுக்கு நம்மால் முடிந்த அளவு தர்மம் செய்வது. இதற்காக வாயில்லா ஜீவன்களை நாம் நாடி செல்ல வேண்டிய அவசியம் இல்லை. வீடுகளிலே பறக்கக்கூடிய அந்த பறவை இனங்களுக்கு கையில் கிடைக்கக்கூடிய அரிசியை தூவி சென்றாலே போதும், அது ஒரு அறம். தெருவிலே செல்லும் பொழுது அங்கே கால்நடைகளை பார்த்தோமே ஆனால், பசுவை பார்த்தோமே ஆனால் 2 வாழைப்பழங்களை வாங்கி கொடுத்தாலே போதும். வீட்டில் இருக்கக்கூடிய அந்த சாதம், அந்த கழனி தண்ணி வைக்கிறதுன்னு ஒரு நடைமுறை நம்ம வீடுகளில் உண்டு. அப்படி இந்த தண்ணீர்கள் வைக்கலாம். வெயில் காலங்களிலே வந்து செல்லக்கூடிய பறவைகளுக்கு தண்ணீர் வைப்பது வழக்கம். அப்படி வாயில்லா ஜீவன்களுக்கு நாம் செய்யக்கூடிய அறத்தை தான் யாவர்க்குமா பசுவிற்கு ஒரு வாயுரைன்னு சொல்லுவாங்க. அதற்கு அடுத்து யாவர்க்குமா உண்ணும் போது ஒரு கைப்பிடி. உண்ணும் பொழுது இப்ப தர்மம் செய்யும் போது நம்மால் உணவு கொடுக்க முடியவில்லை என்றால் அரிசி வழங்குவது வழக்கம். அரிசியும் இல்லைன்னா காசு கொடுப்போம். அப்ப இதனுடைய பொருள் என்னன்னா, பசித்தவருக்கு ஏதாவது ஒரு வடிவத்தில் நாம் உதவ வேண்டும் என்பது. அதுதான் கைப்பிடி அரிசியை நம்ம கொடுக்கறதுன்னு சொல்லிட்டு ஒரு திட்டமே உண்டு. அதற்கடுத்து யாவர்க்குமா பிறருக்கு ஒரு இன்னுரை தானேன்னு சொல்லுவார்கள். அதாவது முடிந்த அளவு மற்றவர்களுடைய மனம் கோணாமல், அவர்களை மனதை நோவடிக்காத அளவிற்கு வார்த்தைகள் பேசுவது கூட ஒரு அறம் என்று சொல்கிறார்கள். அது நல்லறம். அதற்கு அடுத்து இருக்கக்கூடிய அந்த இல்லறம்னு ஒண்ணு உண்டு. இல்லறம் என்றால் வீட்டில் இருக்கக்கூடிய, இல்லத்தில் இருக்கக்கூடிய கணவனும் மனைவியும் எப்படி நன்றி உணர்வோடு இருக்கிறார்கள். ஒரு பெரிய கேள்வி வரலாம், எதற்காக கணவன் மனைவி மீது, மனைவி கணவன் மீது நன்றி உணர்வோடு இருக்க வேண்டும் என்றால், உலகத்திலே ஒரு மனிதனை மனிதனாக்குவதற்கு அடிப்படை தகுதி என்பது நன்றி உணர்வு மட்டும்தான். காரணம் என்னவென்றால், நன்றி உணர்வு என்பது ஒருவர் நம் மீது வைக்கக்கூடிய நம்பிக்கை, நம் மீது வைக்கக்கூடிய அன்பினை சரியாக புரிந்து கொள்வதுதான் இந்த இடத்தில் நன்றி உணர்வு என்பது. ஆனால் இன்றைய சூழ்நிலையில் நிறைய பேருக்கு நன்றி உணர்வு, அந்த புரிதல் என்பது எப்ப வருது தெரியுமா? யாரும் தவறாக நினைக்க வேண்டாம், 60 வயசு ஆனதுக்கு அப்புறம் மனைவி மீது அன்பு வரும். சுகர் அதிகமானதுக்கு அப்புறம் மனைவி காட்டக்கூடிய அக்கறை நமக்கு தெரியும். பிரஷர் லோ ஆயிடுச்சுன்னா மனைவியினுடைய அன்பு நமக்கு தெரியும். மூட்டு வலி வந்ததுக்கு அப்புறம் கணவனுடைய அன்பு தெரியும். முதுகு வலி வந்ததுக்கு அப்புறம் மனைவியினுடைய அன்பு புரியும். இப்படி வாழும் காலத்திலே அவர்களுடைய அன்பை புரிந்து கொண்டோமே ஆனால் நமக்கு வாழ்வு சொர்க்கம். ஆனால் நம்மில் சிலர் என்ன செய்கிறோம் என்றால், அந்த காலத்தில் அதை புரிந்து கொள்ளாமல், சூரியன் கெட்ட பிறகு சூரிய நமஸ்காரம் சொல்லுவாங்க இல்லையா, கண் கெட்ட பிறகு சூரிய நமஸ்காரம்னு சொல்லுவோம். அப்ப கண் கெட்ட பிறகு சூரிய நமஸ்காரம்னு சொல்வதை போல நாம் என்ன செய்கிறோம் என்றால், இப்படி ஒரு புரிதலுக்கான அந்த காலத்தை நீட்டித்துக் கொண்டு வாழ்க்கையை வாழ தெரியாமல் விட்டு விடுகிறோம். இதுதான் இல்லறத்திலே இருக்கக்கூடிய சந்தோஷம் என்று. அந்த இல்லறத்தை நல்லறமாக மாற்றக்கூடிய அந்த ஆயுதம் யாரிடத்திலே இருக்கிறது என்று சொன்னால், கணவன் மனைவி இடத்தில் தான் உண்டு. அதற்கு அடுத்து இருக்கக்கூடிய நிலை என்பது பொறுமை. இறைவனை நெருங்குவதற்கு முக்கியமான தகுதி என்பது பொறுமை மட்டும்தான். பொறுமை இருந்தா தான் இறைவனை, இப்ப இன்னைக்கு இந்த ஆலயத்துக்கு வர்றோம், இந்த புரட்டாசிகள்ல பாத்தீங்கன்னா பெருமானுடைய கோயில்கள் எல்லாமே நிரம்பி வழியும், திருப்பதி உண்டியல் மாதிரி நிரம்பி வழியும். அப்படி வழியும் பொழுது, இல்லை எனக்கு வேலை இருக்கு, எனக்கு டைம் இல்லைன்னு சொல்லிட்டு போறோமா? இல்லை. பக்தர்களுக்கு அடிப்படை தகுதி இறைவனை நெருங்குவதற்கு பொறுமை மட்டும்தான். சீதையை
கடத்தி சென்ற போது ராமன் வந்து என்னை உடனே காப்பாத்திட்ட மாட்டாரா, உடனே என்னை அழைத்து செல்ல மாட்டாரான்ற எண்ணம் சீதைக்கு இருந்தது. ஆனால் அவருடைய பொறுமையாக இருந்த அந்த தன்மையினால் மட்டும்தான் ராமன் அவளை மீட்டு கொண்டு சென்றார். பொறுமை மிக மிக அவசியம். நம்மள ஒரு சிலர் என்ன சொல்லுவோம்னா, இந்த வாரம் வந்து பெருமாள்கிட்ட ஒரு கோரிக்கையை வைப்போம், இங்க ஒரு டீல் ஒண்ணு போடுவோம், அடுத்த வாரம் வர்றதுக்குள்ள அதை எனக்கு முடிச்சு கொடுத்துருங்க அப்படின்ற மாதிரி. ஏதோ நம்மளா அவர்கிட்ட சொல்ற மாதிரி, என்னமோ நம்ம சொல்றதை கேட்கறதுதான் அவர் உட்கார்ந்து இருக்கிற மாதிரியே நம்ம நினைச்சுக்கிறோம். இதில் நாம் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விடயம் என்னவென்றால், இறைவனிடத்திலே ஒரு கோரிக்கை வைக்கப்படுகிறது, அதை நமக்கு கொடுப்பதற்கான தகுதி வரும் வரை நாம் பொறுமை கொள்ள வேண்டும். அந்த பொறுமை இருந்தால் எல்லாமே நமக்கு சுபமாக முடியும். ஒரு சின்ன உதாரணம், இன்னைக்கு நிறைய ஆலயங்களை நம்மால் காண முடியும். ஸ்பெஷல் தரிசனம்னு ஒண்ணு இருக்கும், பார்த்திருக்கீங்களா? கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸ்பெஷல் தரிசனம்னு ஒண்ணு இருக்கும். ஆனால் அதனுடைய உண்மையான பொருள் என்ன தெரியுமா? இறைவனை பக்கத்துல போய் பார்க்கிறது அப்படின்றது அதனுடைய பொருள் அல்ல. இறைவனை சீக்கிரமா நம்ம தரிசனம் செய்யறோம்ன்றது அதனுடைய பொருள் அல்ல. இறைவனையும் ஆலயத்தையும் விட்டு வெகு விரைவாக வெளியில வர்றதுக்கு தான் நம்ம அந்த டிக்கெட்டை வாங்குறோம். அதுதான் அதனுடைய பொருள். ஆக இறைவனை நெருங்குவதற்கு பொறுமை என்பது மிக மிக அவசியம் அப்படின்றதுதான் சொல்றாங்க. அப்படி பொறுமையோடு இருக்கும் பொழுதுதான் இறைவனுடைய அனுகிரகம் பக்தர்களாகிய நம்மை வந்து செய்யும். அதற்கு அடுத்து இருக்கக்கூடிய வழிமுறை என்னவென்றால் துறவு. துறவு என்றால் எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல் இறைவனை அணுகுவது. இறைவனிடத்துல நம்ம போறோம்னா சாமியை பார்த்து, ஒரு சிலர் பாத்தீங்கன்னா சாமிகிட்ட பேசுவாங்க, சாமி நல்லா இருக்கீங்களா, எப்படி இருக்கீங்க, இன்னைக்கு ட்ரெஸ் உங்களுக்கு நல்லா இருக்கு, அலங்காரம் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு பேசக்கூடிய பக்தர்களையும் நம்மால் காண முடியும். அதை வந்து நம்ம நலன் விசாரணைன்னு சொல்லுவோம். ஆனால் ஒரு சில பக்தர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, இறைவனிடத்திலே போய் புலன் விசாரணை பண்ணுவாங்க. போன வாரம் நீ சொல்லிட்டு போனேன், இந்த வாரத்துக்குலாம் முடிச்சு தரேங்க, இன்னும் வேலை ஆகலை, நீ மட்டும் ஜம்மு நீங்க உட்காந்துருந்தீங்கன்னா நான் எவ்வளவு பிரச்சனையோட இருக்கேன்னு சொல்லிட்டு உனக்கு என்ன என்னை விட வேலைன்னு சொல்லி நிறைய கடவுளுக்கே டஃப் கொடுக்குற மாதிரியே பேசுவாங்க. அதைத்தான் புலன் விசாரணைன்னு சொல்லுவோம். அப்ப இறைவனை நாம் நெருங்குவதற்கு எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல் ஒரு உண்மையான அன்போடு நெருங்கணும்ன்றதுதான் ஒரு நிலை. இந்த காசி ஆலயத்துக்கு நம்ம போறோம் பாத்தீங்களா, புனித யாத்திரை காசிக்கு போவாங்க. இந்த காசிக்கு போறவங்க கிட்ட ஒரு பழக்கம் இருக்கும், என்னன்னா நமக்கு மிகவும் பிடித்த ஒரு விஷயத்தை விட்டுட்டு வரணும்னு சொல்லிடுவாங்க. அப்படித்தான் ஒருத்தர் என்ன பண்றாரு, ரொம்ப சந்தோஷமா காசிக்கு தன் மனைவியை கூட்டிட்டு ரொம்ப சந்தோஷமா போறாரு. காசி யாத்திரையை முடிச்சுட்டு திரும்ப வீட்டுக்கு வரும்போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா வர்றாரு. என்னன்னு கேட்டா, மனைவியை காசிலே விட்டுட்டு வந்துட்டாரு. அதுக்கு ஒரு பதில் சொல்றாரு, நமக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயத்த அங்க விட்டுட்டு வரணும்னு சொன்னாங்க, என்னுடைய மனைவி எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும், அதனாலதான் காசிலே அந்த அம்மாவை விட்டுட்டு நான் ஜாலியா வந்துட்டேன்னு ஒரு வார்த்தை சொல்லியிருக்காரு. அதனுடைய பொருள், பிடித்த ஒரு விஷயத்தை விட்டுட்டு வரணும் அப்படின்னா எதன் மீது நமக்கு அதீதமான எதிர்பார்ப்பு இருக்கக்கூடாது என்பதுதான் அதனுடைய பொருள். துறவு என்பது எதிர்பார்ப்பா இல்லாமல் வாழ்வதுதான் துறவுன்னு சொல்லுவாங்க. அப்படி யார் ஒருவர் இறைவனை எந்தவித எதிர்பார்ப்புமே இல்லாமல் இந்த வாழ்க்கை எனக்கு சந்தோஷமா கொடுத்துருக்க, இந்த வாழ்க்கை எனக்கு நிம்மதியா அமைச்சு கொடுத்துருக்க, உனக்கு நன்றின்னு சொல்ற எண்ணத்தோட யாரெல்லாம் வர்றாங்களோ அவர்களுக்கு இறைவனினுடைய அனுகிரகம் இருக்கும் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. நிறைவாக இறைவனை நெருங்குவதற்கு, இறைவனினுடைய அனுகிரகம் கிடைப்பதற்கு இன்னொரு முக்கியமான பண்பு என்பது தர்ம சிந்தனையோடு இருப்பது. அதை கொடை உணர்வுன்னு கூட சொல்லலாம். அதாவது இந்த மண்ணிலே நாம் எண்ணிய வண்ணம் வாழ வேண்டும் என்றால் தர்ம சிந்தனையோடு வாழ வேண்டும். இன்னைக்கு ஆலயங்கள்ல நடக்கக்கூடிய இந்த அன்னதானம் இதெல்லாம் கொடுக்குறாங்கன்னா அதனுடைய பொருள் என்னவென்றால், உலகத்திலேயே சிறந்த தானம் என்னவென்றால் அன்னதானம் தான். பசித்தவருக்கு உணவு கொடுப்பது என்பது மிகப்பெரிய ஒரு வரம். ஒருத்தர் என்ன பண்ணியிருக்காரு, ஒரு ஏழை மக்களை பார்க்கறதுக்காக இறைவனாகவே, எந்தவித மாறு இடத்துலயும் வரல, இறைவனாகவே ஒரு மனிதரிடத்திலே வந்து
ஒரு ஏழை வீட்டுக்கு போய் என்ன பண்ணியிருக்காரு, பொண்ணும் பொருளும் அத்தனையும் அள்ளி கொண்டு போய் கொடுத்துருக்காரு. அவன் பசியில வாடிக்கிட்டு இருக்கான். அவரிடத்திலே போய் இறைவனாக அந்த பொருளை கொடுக்கும்போது, நான் தான் கடவுள் வந்திருக்கேன், இதெல்லாம் வாங்கிக்கோன்னு சொல்லியிருக்காரு. அதுக்கு அவர் சொல்லியிருக்காரு, அட போயா நீ வேற கடவுள்னு வந்து வேஷம் போட்டுட்டு வந்து நிற்கிறேன், எனக்கு அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை, நானே பசியில வாடிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டாரு. உடனே அந்த இறைவன் அதிர்ச்சியோட அந்த இடத்த விட்டு கிளம்பிட்டார். மறுபடியும் இறைவனாக இல்லாமல், ஏன்னா இறைவனா போனா தானே நம்மளை ஏத்துக்க மாட்டாங்க, வேற எப்படி போறதுன்னு ஒரு சாதாரணமான மனிதன் போல அவன் பசின்னு சொன்னதுனால கையில பாத்தீங்கன்னா பசிக்கு உணவை கையில எடுத்துட்டு ஒரு சாதாரணமான மனிதன் போல அதே வீட்டுக்கு போயிருக்காரு. பசித்த உடனே அந்த உணவை கொடுத்த உடனே சாதாரண, இவரோட கண்ணுக்கு அவர் சாதாரண மனிதன், அப்படியே சாஷ்டாங்கமா காலில் விழுந்து நீ தாண்டா என் தெய்வம்னு சொன்னாராம். அப்ப யாருக்கு பசிக்குதோ அவருக்கு யார் உணவு வழங்குகிறார்களோ அவர்தான் உண்மையிலேயே இறைவன். அப்படித்தான் ஒவ்வொரு ஆலயங்களிலுமே பார்த்தோமே. ஆனால் இந்த அன்னதானம் அப்படின்ற ஒரு அருமையான ஒரு செயல்பாடு நடந்து கொண்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, இந்த மார்கழி மாதங்களில் பார்த்தோமே ஆனால் ஒவ்வொரு ஆலயங்களிலுமே, குறிப்பாக சுந்தரராஜ பெருமாள் ஆலயமாக இருந்தாலும் சரி அல்லது பெருமாளுடைய ஆலயமாக இருந்தாலும் சரி, அங்கெல்லாம் என்ன சௌமியன் ஆலயமாக இருந்தாலும் சரி, சொர்க்கவாசல்னு ஒண்ணு இருக்கும். விரதம் இருந்து சொர்க்கவாசல் திறக்கிறதுன்னு ஒரு வழிபாடு முறை இருக்கும். ஆனால் சிறுபஞ்ச மூலத்திலே அருமையாக சொல்வார்கள், ஒரு மனிதன் வாழும் போதே சொர்க்கம் வேணும் அப்படின்னா ஒரு 5 விஷயங்களை நாம் செயல்படுத்த வேணும்னு சொல்ற. முதல் நிலை என்பது, எவர் ஒருவர் மனிதருக்கு பயன்படும்படி குளத்தை வெட்டுகிறார்களோ, அதாவது குளம் வெட்டுதல் என்பது ஒரு அறம். அதற்கு அடுத்து நீர் செல்வதற்கான வாய்க்காலை யார் அமைக்கிறார்களோ அது ஒரு விதமான தர்மம்னு சொல்றாங்க. மூன்றாவது நிலை என்பது, மக்களுக்கு பயன்படும் வகையில் பொது கிணறு யார் அமைக்கிறார்களோ அது ஒரு விதமான தர்மம் என்கிறார்கள். அதனை அடுத்து விளை நிலங்களை யார் அமைக்கிறார்களோ அது ஒரு விதமான தர்மம். அதற்கு அடுத்து மழை பெறுவதற்காக மரங்களை யார் நட்டு வைக்கிறார்களோ, அதனை பாதுகாக்கிறார்களோ அது ஒரு விதமான தர்மம் என்று சிறுபஞ்ச மூலத்திலே குறிப்பிடப்படுகிறது. ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்வு முடிந்த பிறகு அல்ல, வாழும் போதே சொர்க்கத்தை அடைய வேண்டும் என்றால் சிறுபஞ்சம் மூலம் சொன்ன இந்த 5 தர்மங்களையும் இந்த 5 சிந்தனை உணர்வுகளையும் நம் வாழ்வில் கொண்டோமேயானால் நிச்சயமாக வாழ்வு என்பது சிறப்பாக இருக்கும் என்பதை நாம் முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். இதற்கு உதாரணமாக, ஒரு கிராமத்துல, ஒரு பழமையான கிராமத்துல ஒருத்தர் என்ன செய்யறாரு, ஒரு முனிவர். பொதுவாகவே முனிவருக்கு பாத்தீங்கன்னா கோபம் அதிகமாக வரும். அப்படி ஒருத்தர் என்ன பண்ணிருக்காருன்னா, ஒரு கடுமையான தவம் செய்த பிறகு அந்த கிராமத்தை நோக்கி வந்திருக்காரு. இந்த கிராமத்தை நோக்கி வந்த பொழுது அந்த ஊர்களில் இருந்த மக்களுக்கு யாருக்குமே அவர் ஒரு முனிவர் அப்படின்ற எந்த ஒரு அடையாளமும் தெரியல. அதனால வாங்கன்னு யாரும் அவரை வரவேற்கல. நம்மளை யாருமே வரவேற்கலன்னு சொல்லி அவருக்கு கோபம் வந்து என்ன பண்ணிட்டாரு, அங்க இருந்த ஊர் மக்கள் எல்லாத்தையுமே வர சொல்லி அவர்கள் முன்னாடி, ஒரு மிகப்பெரிய முனிவர் நான் வந்திருக்கேன், என்னை வான்னு கூட ஒரு வார்த்தை சொல்லாதனால இந்த கிராம மக்கள் எல்லாத்துலயுமே ஒரு மிகப்பெரிய சாபத்தை விடுறேன், 50 வருஷத்துக்கு உங்க ஊர்ல மழையே இருக்காதுன்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய சாபத்தை சொல்லிட்டாங்க. மிகப்பெரிய சாபம். அந்த ஊர்ல இருந்த மக்கள் எல்லாருமே அவருடைய பாதம் பணிந்து, ஐயா நீங்க யாருன்னு தெரியாததுனால உங்களுக்கான மரியாதை எங்களால கொடுக்க முடியல, தயவு செய்து எங்களை மன்னிச்சிருங்கன்னு சொல்லி, தயவு செய்து எங்களை மன்னிச்சிருங்கன்னு சொல்லி என்ன செஞ்சுட்டாங்க, கேட்டிருக்காங்க. பாவத்துக்கான விமோச்சனம் கிடைக்கப்படல. உடனே அங்கே மேலே இருந்து வைகுண்டபதி பாக்குறாரு. வைகுண்டபதி எப்போது சங்கையை எடுத்து ஊதுகிறாரோ அப்பதான் மழை பெய்யும் நமக்கு. இந்த சாபம் வந்து வைகுண்டபதி காதுக்கு வரும்போது வைகுண்டபதி ஒரு முடிவு எடுத்துட்டார். என்ன பண்ணிட்டாருன்னா, அந்த சங்கை 50 வருஷத்துக்கு வேலை இல்லை, 50 வருஷத்துக்கு மழை பெய்ய போறதில்ல, மிகப்பெரிய சாபம் இந்த கிராமத்துக்கு கிடைச்சிருச்சு, அதனால ஒரு 50 வருஷத்துக்கு இந்த சங்குக்கு வேலை இல்லைன்னு சொல்லி அந்த சங்கை எடுத்து தன்னுடைய தலையில வச்சு அப்படி படுத்துட்டார். சயன கோலத்துல படுத்துட்டார். லக்ஷ்மி அம்மா கேட்கிறாங்க,
என்ன இப்படி சங்க எடுத்து உங்களுடைய தலையில வச்சு படுத்துட்டீங்களே, மக்கள்லாம் வாடி போயிட மாட்டாங்களா, வறட்சி வந்துடாதான் கேட்கும் பொழுது, இந்த கிராமத்திலே இப்படி ஒரு சாபம் உள்ளது, அதனால 50 வருடங்களுக்கு இங்கே மழை பொழிவு கிடையாதுன்னு சொல்லிடுற. இது ஒரு பக்கம் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. இந்த கிராமத்தில் இருந்த ஒரு இளைஞன் என்ன பண்றாரு, யார் சொல்வதையும் கேட்காமல் ஒரு கலப்பை எடுத்து என்ன செய்யறாரு, வயல்களுக்கு போறாரு. அந்த ஊர்ல இருந்த கிராம மக்கள் எல்லாரும் கை கொட்டி சிரிக்கிறாங்க. டேய், 50 வருஷத்துக்கு நம்ம ஊர்ல மழையே கிடையாது, நீ பாட்டுக்கு வயலுக்கு போற, கலப்பை எடுத்துட்டு போற, மண்ணெல்லாம் வெட்டுற, கொஞ்சமாவது நீ சிந்திக்க மாட்டியான்னு கேட்டிருக்க. அந்த இளைஞன் எந்த பதிலுமே சொல்லாம என்ன பண்ணிட்டாரு, அமைதியா அவர் வேலையை பார்த்துட்டார். மறுநாளும் அதே போல அதே இளைஞன் கலப்பையை எடுத்துட்டு அதே வயலுக்கு சென்று தன்னுடைய வேலையை தொடங்குகிறார். சரியான கோபம் வந்துருச்சு. இது என்னடா சொல்றது கொஞ்சம் கூட புரிஞ்சுக்க மாட்டாருன்னு சொல்லியிருக்காங்க. அதே போல 3வது நாள் அதே இளைஞன் கலப்பையை எடுத்துக்கொண்டு கிராமத்துக்கு, அதாவது அந்த வயல்வெளிக்கு சென்று இருக்கிறார். ஊர்ல இருக்கிற மக்கள் எல்லாரும் திரண்டு போய் அந்த வயல்ல போய் என்ன பண்ணிட்டாங்கன்னா, உடனே அவரை பார்த்து கேட்டிருக்காரு, நீ இல்லையா ஒரு நிமிஷம், நம்ம ஊருக்கு தான் 50 வருஷம் மழை இல்லைன்னு சொல்லியிருக்காங்க, நாங்கெல்லாம் என்ன அறிவு இல்லாம இருக்கோமா, நீ வாட்டுக்கு வர்ற, வயலுக்கு போற, நீ வாட்டுக்கு இங்க நிலத்தை சரி பண்ணிட்டு இருக்க, நீ என்ன நினைச்சிட்டு இருக்க மனசுலன்னு சொல்லி கேட்டிருக்க. அதற்கு அந்த இளைஞன் சொல்லியிருக்காரு, மழை இல்லைன்னு சாபம் விட்டது எனக்கும் தான் தெரியும், நானும் உங்களை மாதிரி சும்மாவே உட்கார்ந்துட்டு இருந்தேன்னா எப்படி இந்த வயல்ல வேலை செய்யறன்றது எனக்கு மறந்தே போயிடும். அப்ப என்ன புதுப்பிச்சுக்கிறதுக்காக வயல்வெளிக்கு இந்த வேலைகளை நான் தொடர்ந்து பயிற்சியாகவும் முயற்சியாகவும் செய்யறேன்னு சொல்லிட்டு போயிட்டாரு. இந்த வார்த்தையை கேட்ட உடனே வைகுண்டபதி என்ன பண்ணாரு, படுத்திருந்தவர் எந்திரிச்சு, ஆஹா, ஒரு இளைஞன் தன்னுடைய வேலையை செய்யாம 50 வருஷம் இருந்தோம்னா அந்த வேலையை மறந்துருவோன்றது அவர் சொல்றாரு. அப்ப நம்ம சுதாரிச்சுக்கணும்னு சொல்லிட்டு நம்ம தலையில இருக்கக்கூடிய இந்த சங்க அப்படியே வச்சிருந்தோம்னா எப்படி சங்கூதுறதே நான் மறந்துடுவேன்னு சொல்லிட்டு அடுத்த நொடியே என்ன பண்ணாரு, கபான்னு எந்திரிச்சு ஊடு ஊத ஆரம்பிச்சுட்டாரு. சங்கு ஊத இடி இடிக்க மின்னல் வெட்ட மழை பொழிந்து ஊரே அங்க செழித்தது. நம்முடைய வேலையை நாம் செய்வது என்பதே ஒரு அறம், நம்முடைய வேலையை சரியாக செய்வதே என்பது ஒரு தர்மம்ன்றது தான் இந்த சிந்தனையில் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். நான் பெற்ற இன்பம் பெற வேண்டும் இவ்வையகம் என்ற சிந்தனை எப்போது ஒரு பக்தரிடத்திலே வருகிறதோ அப்படிப்பட்ட பக்தர்களுடைய பிரார்த்தனைக்கு நிச்சயமாக இந்த எம்பெருமான் செவி சாய்ப்பார் என்று கூறி ஒவ்வொரு வருடமும் முடிந்த அளவு குடும்பத்தோடு சேர்ந்து ஏதாவது ஒரு ஆலயங்களுக்கு, அந்த புரட்டாசி மாதத்துல எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா பெருமாள் கோயிலுடைய தரிசனத்துல அத்தனை கூட்டம் இருக்கும். இருந்தாலும் குடும்பத்தோட சேர்ந்து அங்க போய் நம்ம பார்க்கும் பொழுது இறைவனினுடைய அனுகிரகம் நமக்கு கிடைக்கும். குடும்பத்தினோடு நம்ம நேரம் செலவிட முடியும். அப்படி நம்மளுடைய நிம்மதியை பெறுவதற்கு ஒரு அடிப்படையாக இருக்கும் என்று கூறி, அன்பெனும் மகள் விளக்கை ஏற்றி வைத்தே அதில் ஆசை என்னும் நெய்யை ஊற்றி வைத்தேன், என் மனம் உருகிடவே பாடி வந்தேன், என் மனம் உருகிடவே பாடி வந்தேன், உன் 7 மலை ஏறி ஓடி வந்தேன், 7 மலை ஏறி ஓடி வந்தேன், திருப்பதி மலை வாழும் வெங்கடேஷா, திருமலை மனம் நாடும் ஸ்ரீனிவாசா, 7 மலை வாசா, திருப்பதி மலை வாழும் வெங்கடேஷா, நினைத்ததை நடத்தி வைப்பார் வைகுண்டா, மறைத்ததை பறித்திடுவார் கோவிந்தா, நினைத்ததை நடத்தி வைப்பார் வைகுண்டா, மறைத்ததை பறித்திடுவார் கோவிந்தா, உரைத்ததை கீதை என்ற தத்துவமே, உரைத்தது கீதை என்ற தத்துவமே, அதை உணர்ந்தவர் வாழ்ந்திடுவார் சத்தியமே, அதை உணர்ந்தவர் வாழ்ந்திடுவார்
சத்தியமே. திருப்பதி மலை வாழும் வெங்கடேசா, திருமகள் மனம் நாடும் ஸ்ரீனிவாசா, ஏழு மலைவாசா, திருப்பதி மலை வாழும் வெங்கடேஷா, வெங்கடேஷா, வெங்கடேஷா என்று இறைவனினுடைய